ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில்கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, லாஸ்ட் டைம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்னெல்லாம் வந்துச்சு, அப்புறம் இருக்கிற அந்த லிமிட்டட் டைமில் எப்படி ஒர்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் என்ன சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு, கிராஜுவேட் லெவல் சிபிடி ஒன்றில் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ஆச்சு, அதை எப்படிலாம் இப்போ ரெக்டிஃபை பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அஃபீஷியல் மார்க் டெஸ்ட் லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் சிபிடி ஒன்க்கான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு சைன்இன் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட்டில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 90 மினிட்ஸ் எக்ஸாம், 100 கொஸ்டின்ஸு, அப்ஜெக்டிவ் டைப்பு, நெகட்டிவ் மார்க்கிங் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் கிளிக் ஆன் சேவ் அண்டு நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ண உடனேவும் கிளிக் பண்ணால் தான் இவாலுவேட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் ஆஃப் த எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். அதை எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுமே அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு, 100 கொஸ்டின்ஸு. கீழே இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ்னு இருக்குது. இதில் இங்கிலீஷும் நம்ம சூஸ் பண்ண லாங்குவேஜும் இது ரெண்டில் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டாகவே எது சூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன லாங்குவேஜ் எக்ஸாம் எழுத போகிறோன்னு கொடுத்துருந்தோமோ அதுதான் டிஸ்பிளே ஆகிருக்கும். சப்போஸ் இல்லை நான் எல்லாமே இப்போ அடுத்து இங்கிலீஷில் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணதும் நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். அதில் ரைட் சைடு டாப் கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம எந்த லாங்குவேஜ் கொடுத்தோமோ அந்த லாங்குவேஜ் இருக்கும். கொஸ்டினும் அதே லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜில் எக்ஸாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மாற்றிக்கலாம். ரைட் சைடு பாருங்கள், க்ரீன் கலர் ஆன்சர்டு. நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம்னா அது க்ரீன் கலரில் வரும். ஆன்சர் பண்ணலைன்னா அது ரெட் கலரில் இருக்கும். அந்த கொஸ்டினை பார்க்கவே இல்லைன்னா blank ஒயிட் கலரில் வரும். மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் கொடுத்தா பர்பிள் கலரு. அதுவே மார்க் ஃபார் ரிவ்யூ அண்டு ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பர்பிள் வித் க்ரீன் கலரில் வரும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் லெவலு எல்லாமே செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மூணுமே செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால தான் இங்கே ஹைலைட்டு. ஆனால் நம்ம கிராஜுவேட் லெவல் மார்க் டெஸ்ட் லிங்க் இப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 1 to 100 கொஸ்டின் எல்லாமே மிக்சட் அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே செக்ஷன் வைஸ் இருக்கிறது. இது ரெண்டு தான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. இப்போது இதில் பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஷனாக பிரித்து கொடுத்ததான். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பொதுவாக ரயில்வேல பெரிய ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுறதுன்னா மிக்சடு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதா தான் இருந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேக்ஸில் இருக்கும் ஒரு டாப்பிக்கில், செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருப்பாங்க. மைண்டு சுவிட்ச் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது செக்ஷன் வைஸ் பிரித்து கொடுத்ததுனால நிறையா எக்ஸாம் மிக்சடாக போட்டு பார்த்தவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக தோணும். நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் அண்டு அதர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் லைக் எஸ்எஸ்சி அண்டு பேங்கிங் படித்தவங்களுக்கும் இப்போது இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. கிராஜுவேட் லெவல் சிபிடி ஒன்லேயே சொன்னேன் ஜிஏ கஷ்டமாக இருக்குன்னு. அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 1 to 100 வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் முடிச்சுட்டு லாஸ்ட்டு 20 to 25 மினிட்ஸ் ஜிஏ ஒதுக்கி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணவங்க 55+ அவுட் ஆஃப் 60 இன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வாங்கியிருக்காங்க. ஜிஏல 20 அவுட் ஆஃப் 40 தேர்த்தி ஓவராலாக 75 வாங்கியிருக்காங்க. இப்போது அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமில் நான் அதை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா செக்ஷன் வைஸ் ஃபஸ்ட்டு ரீசனிங், நெக்ஸ்ட்டு மேக்ஸு, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்னு போக பாருங்கள். நீங்கள் ரீசனிங் மேக்ஸ் நல்லா போட்டிருந்தீங்கன்னாலே ஜிஏ போகும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் மைண்டை பொறுமையாக வச்சுருந்து தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கட் ஆஃப் செக்ஷன் வைஸ் பிரித்து கொடுத்ததுனால கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அதுதான் இங்கே டிமெரிட்டே. இதுவே மிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கட் ஆஃப் கம்மியாக எதிர்பார்க்கலாம். எதனால் செக்ஷன் வைஸ் பிரித்ததுனால கட் ஆஃப் கூட வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா எஸ்எஸ்சி பேங்கிங் படித்தவங்க எல்லாருமே செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பழகியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த இடத்துல சவாலாக இருக்கிறதே ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ அவங்களுமே மேக்ஸ், ரீசனிங் செக்ஷன் வைஸ் நீட்டாக போட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் அட்டன் பண்ணாலே அவங்களும் நம்மளுக்கு காம்படிட்டராக ஆயிடுவாங்க. இதுவே மிக்சராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டுமே தான் அது பெனிஃபிட்டாக இருக்கும்.
அவங்களுக்கு ஸ்கிப் அண்ட் மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸை நம்ம உறுதி பண்ணுறது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் தான் தெரியவே வரும். டைமை இப்படி அலாக்கேட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கம்பைண்டாக 90 மினிட்ஸில் 65 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் ரீட் பண்ணி போடுறதுக்கு அதுக்கு 20 மினிட்ஸ் போதுமானது ஃபார் 40 கொஸ்டின்ஸ். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மிச்சம் இருக்கிறதுல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவ்யூ பண்ணி அதில் விட்ட கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண பாருங்கள். இல்லைன்னா அதில் ஃபஸ்ட்டு to 100 கொஸ்டின் வரைக்கும் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதும் அங்கே அப்ளை பண்ண ஆன்சருமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அடுத்து இருக்கிற இந்த ஃபியூ டேஸில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்ன தான் ஜென்ரல் அவேர்னஸ் கிராஜுவேட் லெவல் மாதிரியோ இல்லை அதுக்கு விட கஷ்டமாகவே கேட்டாலும் லீடு வைக்கிற ஏரியாவாக நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸும் கரண்ட் அஃபேர்ஸும் தான் அமையப்போகுது. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த அஸ்பிரண்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் போட ஆரம்பிச்சிருவாங்க. மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் ஆஃப்டர் லஞ்ச் போட பாருங்கள். அப்படி அந்த டைமில் போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைம்னாலுமே ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இப்போ எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷனும் ஷிஃப்ட் டைமிங்கும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பட்சத்தில் அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்கள் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டு டெஸ்ட் புக் ரெண்டுலேயுமே போட பாருங்கள். அது போக டெஸ்ட் புக்லேயே லைவ் குவிஸ் டெய்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரயில்வேக்குன்னு. அது போக எஸ்எஸ்சிக்குமே கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே அட்டன் பண்ண பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம NTPC CBT 1 கிராஜுவேட் லெவல் பேஸ் பண்ணி மேக்ஸ் சீரீஸ் ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட்கட்ஸ் அண்டு க்ளூஸோடு போட்டிருக்கோம். அது போக லாஸ்ட் இயர் நடந்த NTPC எக்ஸாமுக்குமே நம்ம சால்வ் பண்ணி கொஸ்டின் சீரீஸ் கொண்டு போயிருக்கோம். அதுவுமே ஷார்ட்கட்ஸ் அண்டு க்ளூஸோடு இருக்கும். ஈச் ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸுமே நிறையா வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நிறைய ரிப்பீட்டடாகவும் CBT 1 வந்ததாக சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அது கிராஜுவேட் லெவல் போக அண்டர் கிராஜுவேட் லெவல்லையும் அது கண்டிப்பாக நடக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா 2024 பாதியிலேருந்து 2025 ஜூலை வரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் Jan 2025 டு ஜூலை 2025 வரையாவது படிச்சுக்கோங்க. அஃபேர்ஸ் க்ளவுடு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் முன்னாடி இருந்தே சொன்னது தான். இல்லை நான் இது வரைக்கும் CA கவர் பண்ணல, இல்லை பாதி கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சவங்க ஸ்பீடியாவது யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க, லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பீடியில் படித்தது போக நம்மளுமே ஜான்வரி டு மே வரைக்கும் இப்போ க்ளூவோட கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். டாப் 50 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் CBT 1 அண்டு YCT பேஸ் பண்ணியுமே கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் வார்ஸ், அப்புறம் கிங்ஸ் அண்ட் டெல்லி சுல்தானேட் அந்த மாதிரிலாம் ரிப்பீட்டடாக வரக்கூடியது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஜியாகிரஃபி நான் ஏற்கனவே சொன்னது தான். 5 to 6 மந்த்ஸாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. மேப் ஸ்டடி பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். மேப் ஸ்டடி பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 இந்தியா மேப் வாங்கிட்டு ஸ்டேட்ஸ் தனியாக, பிளாட்டிவ்ஸ் தனியாக, ரிவர்ஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, அரேபியன் சீல முடியுது அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது, எந்தெந்த பிளாட்டிவில் ஃப்ளோ ஆகி போகுது அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும். அதே மாதிரி தனியாக பிளாட்டிவ்ஸ், ஹில்ஸ் இதெல்லாம் லொக்கேட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கிராஜுவேட் லெவல் அட்டன் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுக்கு கான்ஸ்டியூஷன், இம்பார்ட்டண்ட் ஆர்டிகிள்ஸ், ரிட்ஸு, பார்லிமெண்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், லோக்சபா, ராஜ்யசபா இது சம்மந்தப்பட்டதெல்லாம் பாலிட்டியில் பார்த்துக்கோங்க. பாலிட்டிலையுமே ஷெடியூல்ஸ் அண்டு ரிட்ஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது க்ளூஸோட, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 5 இயர்ஸ் பிளான். அடுத்து பேசிக் டேர்ம்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதையுமே பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து சயின்ஸ் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவலில் 1லேருந்து 3 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் YCT புக்கில் உள்ளது, அடுத்து கிராஜுவேட் லெவலில் கேட்ட கொஸ்டின் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபார்முலாஸ், பீரியாடிக் டேபிள், ரியாக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கோங்க. நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம டஃப்னஸ் ஏற்றணும் அப்படின்னு நினச்சா நியூமெரிக்கல்ஸில் வைக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 நியூமெரிக்கல்ஸ் போட்டிருக்கோம் கொஸ்டின்ஸு. அதை சால்வ் பண்ணி நம்ம ஷார்ட்கட்டோடு சால்வ் பண்ணியிருப்போம். அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க.
அடுத்து கம்ப்யூட்டருக்கு நம்ம டெலகிராம் சேனல்லே 3 PDF அவைலபிளாக இருக்குது. அதிலிருந்தே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கிராஜுவேட் லெவல் CBT 1க்கு வந்திருக்கு. கண்டிப்பாக அண்டர் கிராஜுவேட் லெவல்லையுமே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், MS வேர்ட், MS பவர்பாயிண்ட், MS எக்ஸல் அதில் பேசிக் ஒர்க்கிங் எல்லாமே கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போனால் ஸ்டாட்டிக் ஜிகே நான் ஏற்கனவே சொன்னது தான். லூசன்ட் புக்கு சுரேஷில் அந்த சின்ன புக் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்துக்கோங்க. சேம் இப்போ ரீசெண்ட் RRB ட்ரெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அண்டு YCT அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளூஸோடைய நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது ஸ்டாட்டிக் ஜிகேக்கு. அதில் நம்ம போட்டிருந்த எல்லா வீடியோஸில் இருந்துமே அட்லீஸ்ட் 2 கொஸ்டினாவது குறைஞ்சது வந்திருக்கு கிராஜுவேட் லெவலில். கண்டிப்பாக அண்டர் கிராஜுவேட் லெவல்லையும் ரிப்பீட் ஆகும். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் நம்ம பண்ண போகிற விஷயம் நம்ம லைஃபையே மாற்ற போகுது. ஸோ அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் தப்பே இல்லை. இந்த ஃபியூ டேஸில் முடிஞ்ச வர என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல் அதர் மீடியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் லைஃபுக்காக படிங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது ரொம்ப ரேர். அதுலேயும் ஜாப் செக்யூரிட்டியோட பீஸ்ஃபுல்லாக ஆல் ஹாலிடேஸ் அண்டு பெர்க்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்கள் முன்னாடி இருக்குது. அதை ஸ்கில்ஃபுல்லாக கிராப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் என்ன படித்தோன்றதை விட அதை எப்படி தெளிவாக ஞாபகம் வச்சு எக்ஸாமில் அப்ளை பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். வெற்றிகரமாக CBT 1 அண்டு CBT 2 முடிச்சுட்டு வாங்க. ஸ்கில் டெஸ்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம ரயில் கோல்ட் டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.